கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனோலயம், மனோநாசம். மனோலயம் இல்லை உன் பாட்டினிலே. எனக்கு இசைந்து இருந்தா, எனக்கு ஒத்து வந்திருந்தா, எனக்கு சரின்னு புரிஞ்சிருந்தா, என் மனம் அதை கூட என்ன பண்ணுதுன்னா லயிச்சு போய் அதை கூட என்ன பண்ணுதுன்னா போகுது. ஒரு பாட்டுக்குது, நேற்று ஒரு தரு பார்த்தோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் காதல் தோல்வி அணிஞ்சு நேற்று ஒருத்தர் பார்த்து தூக்கு போகிற அளவுக்கு போய் போஷன் வந்து கழுத்து இருக்கணும் வாழ்ந்துங்கிறீங்கன்னு வச்சுக்க, அதே பாட்டு தான். அவ்வளோதான். இப்போ மனம் நாசமாயிடும் அந்த பாட்டை போடும் போதெல்லாம். ஏன் நேற்று ஒரு தரு பார்த்தோம், பார்த்து ஒரு தரு மறந்தோம், அப்புறம் ஒரே வெறுப்பாகும். இப்படிலாம் பார்த்து தான் நம்ம தூக்கு போகிற அளவுக்கு போனோம். இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு எழுதிக்கிறான் பாரு. பார்த்து நல்லா சந்தோஷமாக வாழ்றங்க. அந்த பாட்டு எப்படி இருக்கான்? ஒரே போதை, செம்ம போதை. அப்போ ஒத்து போகுது. நமக்கு சூழ்நிலையோட சம்மந்தப்பட்டோம்னா மனம் லயிச்சு போகுது. சூழ்நிலையோ அல்லது பாடோ ஏதோ ஒன்று, பாட்டு தான்றதில்ல, ஏதோ ஒரு ஆள் நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் அப்படின்னா என்ன ஆகும்? யாரோ ஒருத்தர் தியானம் பண்ணி யாரோ ஒரு மகான் பேச்சை கேட்டு பொண்டாட்டிலாம் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி 3 துண்டு போட்டுன்னு போகிறதுக்கு முன்னாடி ஜிகுன்னு ஒரு பொம்பளை போனாலாம் என்ன ஆகும்? மனம் நாசமாயிடும். ஏன்? சிம்மி போட்டுன்னு போகிறா பாரு, சூத்தாட்டின்னு போகிறா பாரு, ஷூ போட்டுன்னு போகிறா பாரு, லிப்டிக்கு பாரு, மட்டை பாரு. ஏன்? மகான் புக்கை ஃபஸ்ட்டு நீ அம்மா இப்படி தான் இருக்கணும்னு வர சொல்லிட்டாங்க. அதனால் உனக்கு மனம் நாசமாயிடும். இப்போ என் வீடியோவை பார்த்துட்டு வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்குதுடா, சந்தோஷமாக இருக்குது, கடவுள் இந்த மாதிரி பாரு உன் முன்னாடி வச்சுக்கிறாருன்னா பார்த்தா என்ன ஆகும் உனக்கு? ஆஹா, உண்மைதான் பொழுது, வாழ்க்கை கொண்டாட்டமாக உரியுது. நான் ஏன் சிறியன்னு நினச்சேக்கா முன்னாடியே போதே ஒன்று. பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி செல்லும் நீலா நெஞ்சை துல்லாதோ, அப்படி ஒரு பாட்டு வரும். இல்லை இடையில் பின்னழகில் பெரிய தம்புராவை, என்னப்பா தம்புரா வண்டிய லைனுக்கு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.